பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாள் இன்றைக்கு அதிகாலையில் 4 மணி நேரத்தில் கர்த்தர் என்னை பகிர்ந்து தட்டி எழுப்பப்பட்ட நேரம் சரியாக 2 மணி, அதாவது 1:45 மணிக்கு எழுப்பினார். அதிகாலையில் நேரம் தட்டி எழுப்பி புதிய கிருபையை கற்றுக் கொடுப்பார். அதனால் வேதனைப்படுறதுலாம் கிடையாது. கர்த்தர் எழுப்பினார்னா அவர் வேலையை கரெக்டாக செய்யணும். ஆனால் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா எந்த தடைகளும் எதிர்ப்புகளும் இருக்காது. ரொம்ப சைலன்ஸாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கர்த்தர் முகமாக பேசுவது போலவே இருக்கும். தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளில் என்ன நடக்குமோ, 27ஆம் தேதி பெரிய காற்று இருக்குது என்று சொல்லப்பட்டதை கொடுத்து கூட இந்த காற்றுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கியிருக்கலாம். ஆண்டவர் காற்றையும் கடல் கொந்தளிப்பும் ஒரு வினாடியிலே அடக்கிற தேவன் இல்லையா? அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுகிறாய் என்று சொல்லி கூட மத்தியில் 14ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு நடக்க ஆசைப்படுறான். அந்த நடக்க ஆசைப்படும் போது நடங்கள் என்று சொல்லி தேவன் வருகிறார். ஆனால் முடியாத விழப்படும் போது பதறான். ஐயோ, ஒரு பக்கம் கொந்தளிப்பு இருக்குது, ஒரு பக்கம் காற்று பலமாக இருக்குது, என்ன ஆகுமோ தெரியலையான்னு விழும்போது பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். இது பைபிள் அழகாக நம்ம படிப்போம் இல்லையா? அதுபோல தான் இஸ்ரேல் நாட்டில் ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு மெசேஜ் எனக்கு வந்தது. கோயம்புத்தூர்லேருந்து பெரம்பூரில் இருக்காங்க ஒரு அம்மா, வயசானவங்க, இன்னைக்கு நேற்று கிடையாது, அவங்க ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவங்க சொந்த ஈரோடுன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய சொந்தம். அநேகமாக என் அன்பு மகள் போல் இருக்கிற என் அன்பு சகோதரி டி நகரில் கூட அவங்களுடைய அண்ணனுடைய மகளோ இல்லை தம்பியோட மகளோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க ரொம்ப டீப் சொந்தம். ஈரோட்லேருந்து நிறையா அவங்க சொந்தக்காரர் இருக்காங்க. அவங்க எப்போவுமே எனக்கு பேசுவாங்க. அவங்கள கொடுத்து பேசும்போது அவங்கள எந்த நேரம் இருந்தாலும் நான் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால், அந்த வயது கடந்து போகும்போது பிற்பாடு கணவர் இழந்து போகும்போது ஒரு தத்தளிப்பு வரும் மனுஷனுக்கு. அந்த தத்தளிப்பு வரப்படும் போது மனக்குழப்பங்கள் வரும். அதுதான் அநேக பிள்ளைகளை சொல்லுவேன், இருப்பது போதும் என்று மனதோடு வாழுங்க என்று சொல்லுவேன். கணவர் வேலை செய்தோ மனைவி வேலை செய்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொண்டு வேலை செய்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றி அமைச்சு கொண்டு போவார். இதில் யாரோ ஒருத்தர் தலைமை தாங்கி எடுத்து பயன்படுத்தும் போது அது கணவரை கீழ்ப்படுத்தி பேசலாம், இல்லை மனைவியை கணவர் கீழ்ப்படுத்தி பேசலாம். தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு துணையை உண்டாக்குற ஆண்டவர் தான் வருத்தப்படுவார். ஏன்டா இவங்களை இணைத்தோம் என்று சொல்லி ஆதியாகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் மனஸ்தாபம் படுவார். ஏன் மனஸ்தாபம் படுகிறார் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய படைப்புகள் அப்படி படைக்கப்பட்டு ஆதியாக 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கப்படும் போது மனஸ்தாபம் பட்டு ஏன் வேதனை படுறாருன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உண்டாக்கும் போது கர்ப்பத்திலிருந்து தேவன் பிரித்து எடுக்கப்படுகிற காலங்களிலே அவங்கள என்ன வாழணும் என்று தேவனுக்கு தெரியும். யாத்திராகத்தில் 4ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க குஷ்டரோகமாக பிறந்துச்சு, என் பிள்ளைங்க பார்வையடைந்து இல்லை, கை கால் விழுந்தது. யார் படைத்தான்? நான் தான் படைத்தான்றார் ஆண்டவர். அதுக்கு ஒரு காரணமே சொல்லியிருப்பார். அப்போது அநேக காரியம் தேவனுக்கு தெரியும். தெரியாத இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. இந்த காற்றை பார்த்து பலத்த மழை இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிலருக்கு பயம். பலத்த மழை இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தால் அந்த காரியத்தை தேவன் எடுத்து சமாதானத்துக்குரியதாக மாற்றுவார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 1:45 மணிக்கு என்னை தட்டி எழுப்பப்பட்ட நேரத்தில் கொஞ்ச நேரம் மெசேஜ் அனுப்பினேன். எல்லாருக்கும் ஒரு வசனத்தை அனுப்பினேன். அந்த வசனத்தினுடைய அடுத்தது என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது. தேவன் ஒரு வசனத்தை அனுப்புகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வசனத்துக்கு ஏற்றபடி தான் வாழ்க்கை இருக்கும். இப்படி வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் போது லூக்கா புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மரத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை தேவன் பேசி கொண்டே வருவார்.
அப்போ அதை பேசிக்கொண்டே வரப்படும் போது அது 9ஆம் வசனத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 13ஆம் அதிகாரத்தில் லூக்கால. அப்போ அந்த மரத்தில் கனி கொடுக்கல என்று சொல்லும்போது அதில் அநேக காலங்களாக கனி கொடுக்கல, இன்னும் ஒரு வருஷம் எனக்கு டைம் கொடு என்று சொல்லி ஒரு கதையை சொல்வார். இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவன் டைம் கொடுத்து வச்சுருக்கார் வாழ்க்கையை. இது ஒரு டைம் வச்சுருப்பார். அந்த டைமை கொடுத்து உன்னை பத்திரப்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார். அதை யாரும் பெருசாக எடுத்துன்னு வர்றது கிடையாது. ஏன் எடுக்குதுன்னு தெரில. அப்படி தான் நீங்கள் பைபிளை பார்த்தவங்க லூக்கா புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பெருசாக படிக்க விரும்பலை. 6ஆம் வசனத்துலேருந்து அப்போது 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்த செடியை வளர்க்கக்கூடியது ஒரு விஷயம் டைம் கேட்குது சொல்லிட்டு ஒரு தேவாலயத்தில் வந்து பிரசங்கப்படும் போது 18 ஆண்டுகளாக கட்டப்பட்ட ஸ்திரீ, அது ஒரு வாலிப பெண் அங்கே இருக்கிறாங்க. அந்த வாலிப பெண்ணை பார்த்து 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருக்கிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பார்க்கலாம். இந்த லூக்கா புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது இந்த கிராமத்தில் சிஎஸ்ஐயில் சேர்ந்த அருமை தகப்பனார் இறந்துட்டார். இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க நல்லா ஊழியத்துக்கெல்லாம் பெரிய உதவியாக இருக்கும். இன்றைக்கி அந்த பிள்ளைங்க சிஎஸ்ஐ சார்ந்து அவர் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா சிஎஸ்ஐயில் பயங்கர ஒரு ரொம்ப ஊழியத்தை பார்ப்பார். நான் ஒரு ஊழியத்தை சொன்னேன்னா சரிப்பா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுவார். அப்போது அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிராமத்தில் சேர்ந்தவங்க வேறொரு சபை சார்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து யார் மேலே கைகளை வச்சு ஜெபித்திருந்தால் நான் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது சமயத்தில் அவங்க மகன் நேமிக்கிட்ட, அவன் மகன் பேர் நேமி, மூத்த மகன், இளைய பிள்ளையும் உண்டு, ஒரு மகளும் உண்டு. அப்போ நான் சொன்னேன், அப்பா கிட்ட இப்படி கேட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட பேசினாங்க. இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தின்படி 18 வருஷமாக இருந்த ஒரு சகோதரி, கட்டப்பட்ட சகோதரி, விழுந்த சகோதரியை எழுப்பி அவள் மேல் கைகளை வச்சு ஜெபித்த உடனே அவள் விடுதலை ஆக்கப்பட்டாள். அதை வந்து அப்பா கடந்து வந்தார். நான் சபையில் இதே போல் தான் உட்காந்துருக்கிறேன். அப்பா இது மாதிரி இருக்குதா அப்படின்னாரு. இருக்குத, மேலே கை வச்சோம் பண்ணுறேன், மேலே தம்பா கை வச்சோம் பண்ணுவார்னு சொன்னதுமே என்னப்பா அந்த விஷயத்த சொன்னார். அவர் வேறு ஒரு சபையை சார்ந்தவர். இன்றைக்கும் அவர் சிகரெட்டு குடிச்சிக்கினே இருப்பார். நல்லா ஆலயத்துக்கு சரியாக போக மாட்டார். ஏதோ இவரை கேட்குறேன், ஏதோ ஒரு செய்தியில் கேட்டிருக்கலாம். ஆனால் அவரை கேட்குறேன்னு கேட்டு இவருக்கு கொஞ்சம் கோவம். சத்தியவசனத்தை இப்படி கேட்குறாங்களே, ரொம்ப விசுவாசம் உள்ள மனுஷன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை கேட்டு கடந்து போய் அவரை பார்த்து சொல்லியிருக்காரு, இந்த வசனத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்படியே கீழே கொஞ்சிட்டாராம். இயேசு விட்டு போவானா முழுமையான விசுவாசத்துக்குள்ளவா இல்லையா? இன்னைக்கு ஒரு பலவீனம் உன்னை தாக்குது அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு பலவீனம், நான் அந்த பலவீனம் சொல்ல விரும்பலை. நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா இது மாதிரி அவருக்கு ஒரு பலவீனம் இருக்குது, நான் மருத்துவமனையில் அவரை பார்த்தேன், நான் தான் அதுக்காண்டி உதவி செய்தான்னு சொல்லும் போது இல்லைப்பா அவர் ரொம்ப ஒரு மாதிரி சத்தியத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். அவர் வந்து அழைக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கார், தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் கிடையாது. அழைக்கப்பட்டவங்க தேசத்தில் பல ஜாதி மக்கள் அநேகர் இருக்காங்க. வந்தாங்க சுகப்பெற்று கடந்து போயிடுவாங்க. அது மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அவர் விட்டுருப்பாங்க. ஆனால் ரொம்ப நாள் டென்ஷனாக இருந்தால் அதுக்கப்புறம் சாந்தமாயிட்டார். ஏன் இந்த வசனத்தை இந்த அதிகாலையில் எனக்கு ஞாபகப்படுத்துறாருன்னா, சார்லஸ் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருக்கும் தெரியும். இங்கே சிஎஸ்ஐ சார்ந்த அத்தனை தலைமையில் வரவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். சபையில் நல்லவர் இருந்த எங்கள் கிராமத்தில் நல்ல ஒரு இதுவாக இருந்தார். அவர் மரணத்துக்கு ஏற்பட்ட பிற்பாடு அந்த ஆலயத்தில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் இருக்கிற காலத்து வரைக்கும் அப்போ இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்பார், பகிர்ந்து கொள்வார் எல்லாரோடையும். நான் ஒரு இண்டிபெண்ட் சர்ச்சில் இருக்கேன், வேறு ஒருத்தர் இருக்கேன், அவங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவார் மட்டும் இல்லை, சொல்கிறதை கேட்டுக்கொள்வார். அதுபோல் வாழ்க்கையில் 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டப்பட்டது. 16ஆம் வசனம் படிச்சிங்கன்னா இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சாத்தான் 18 ஆண்டுகளாக கட்டியிருந்த ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்துறார். எப்போனா இயேசு கூப்பிட்ட உடனே கடந்து போன நாள். வேதம் ரொம்ப அழகாக இருக்கும்.
லூக்கா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டேன். நம்ம யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்களா? நம்ம தான் சொல்லி கிடப்போம், நான் இந்த மாதிரி பலவீனப்பட்டு வந்தேன், நான் பிசாசில் அடிமைப்பட்டிருந்தேன், நான் பலவிதமான கடன் தொழிலில் இருந்தேன், நாங்கள் குடும்பம் பிரிஞ்சு இருந்தது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தான் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி இல்லை, அது உண்மை கிடையாது. தேவன் ஒரு காலத்தில் ஒரு காரியத்தை வைத்திருப்பார். இந்த சகோதரியை பார்த்தீங்கன்னா அழைக்கிறாரு, ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண கடந்து போகிறாரு. 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்குள்ளே அவர் கடந்து போவார். அப்போ அந்த 11ஆம் வசனம் பார்க்கும்போது அங்கே 18 ஆண்டுகளாக கட்டப்பட்ட ஸ்திரீ அங்கே இருக்கிறாங்க. கூப்பிட்டு சொல்கிறாரு, 12ஆம் வசனத்தில் கைகளை வைக்கிறாரு, அவங்களும் எழுந்து நிற்கிறாங்க. இது 16ஆம் வசனம் ஆகும். எத்தனை வருஷம் கட்டப்பட்ட, யாரால் கட்டப்பட்டாங்கன்றத, சாத்தானால் கட்டப்பட்டது கன்ஃபார்ம். இது மாற்றிலாம் இருக்காது பைபிளில். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே நிறைய பேர் இருப்போம், ஆனால் சூழ்நிலை பலவீனம் தான் தாக்கப்படும். நான்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா இல்லை ஆண்டவர் தெரியுமான்னு கேட்டால், இயேசு என்ற ஒரு ரட்சகரை தெரியும். எப்படி தெரியும்? சிலுவை தெரியும். சிலுவையில் கீழே ஒரு சிலுவை கீழே அவருடைய சிலுவையில் அடையப்பட்டதை போல் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அவ்வளோதான். எங்கள் கிராமத்தில் சென்னை வேசார்படி பகுதியில் அந்த ஆலயத்துக்கு முன்பாக போகும்போது தானாகவே எங்கள் கையை என்ன பண்ணுவோம், சிலுவை போட்டு போவோம். அதுதான் தெரியுமே தவிர சுவிசேஷத்தின் வேதத்தினுடைய காரியம் ஒன்றுமே தெரியாது. அப்போ அப்படி பார்த்து கடந்து போன ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கார் மாதிரி எங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவே இல்லைன்னு சொல்கிற காலங்களும் உண்டு, கடவுளே இல்லைன்னு சொல்கிற காலங்களும் உண்டு. எல்லாம் காலத்தை மாற்றி ஒரு காலத்தை தேவன் தெரிந்து கொள்ளப்படுகிறார். ஏன்னா ஒருவேளை ஆதியில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், தாமதமாக 38 வயசில் தேவன் என்னை தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்போ தேவனுடைய காரியங்கள் பார்க்கப்படும் போது 28 தெரியல, 1998 என்னை தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்போ பார்த்து நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த காலம் வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறாருன்னு சொன்னால், படிப்பறிவில்லாத இந்த கழுதையை நடத்துகிறாருன்னா என்ன சூழ்ந்திருக்கிற கட்டுக்களை தேவன் அவுத்தார். அப்போ நம்மளும் சூழ்ந்திருக்க கட்டுகள் அவுக்கப்படும், நம்மள பிள்ளைகளுடைய கட்டுகள் அவுக்கப்பட்டுக்குதான்னு கேட்டால் நம்மளுடைய ஜபம் சரியாக கிடையாதுன்னு தான் அர்த்தம். எனக்கு பார்த்தீங்கன்னா பல குழப்பங்களை யோசிப்பேன். நான் என் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற சில சின்ன காரியம் கூட நான் சங்கீத புத்தகத்தை தான் எடுத்துக்கொள்வேன். 25ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் தான் எப்பவுமே படிப்பேன். என் பருவ காலத்தின் பாவத்தை நினைக்காதபடி உன் கிருபையின்படி என்னை நினைத்து கொள்ள நினைப்பேன். ஏன் அந்த ஜெபம் பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு காரியம் இருக்குல்ல, எனக்கு தெரியும் இல்லையா, என்னுடைய பாவத்தை, என்னுடைய சூழ்நிலையில் நான் என்ன தவறில் வேண்டான்னு எனக்கு தெரியும். உலக மத்தியில் சுவிசேஷகர் மாஸ்டர் ஞானசேகர் வராரு, இதெல்லாம் நிறைய தேவன் மேன்மை பற்றி வைப்பார். ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிற அந்த அழுக்க நான் கழுவுறதுக்கு தன் சரீரத்தை அர்ப்பணித்தால் தவிர அதை கழுவ முடியும். இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை யாராக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளைகளை, எந்த விதமான அழுக்கு இருக்குதுன்னு உனக்கு தெரியும், அது கடவுளுக்கு தெரியும். அதனால தான் பல காரியங்கள் வாய்க்காதபடி தடப்பட்டு கொண்டே வரும். அதை நீ அறிக்கை செய்துவிட்டு நீ தன்னை சுத்திகரித்து கொள்ளப்பட்டால் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் கற்றுக் கொடுப்பார். இல்லைன்னா எப்படி கொடுப்பாரு? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வாழ்க்கையில் நமக்கு ஏன் கொடுக்காது இருக்காரு? நம்ம தான் எப்படி ஜெபம் பண்ணுறோமே, சரியான ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கிடையாதுங்க. இன்னைக்கு அனுப்பப்பட்ட செய்தி உங்களுக்கு அதுதான் அனுப்பேன். லூக்கா புத்தகத்தில் லேவியாக 22ஆம் 29ஆம் வசனம் அனுப்பிச்சிருப்பேன். அப்போது பரிபூர்ணமாக கொடுக்கணுமா? இது ஸ்தோத்திர பலி பரிபூர்ணம் கொடுக்கணும்னு வேறு மாதிரி போயிடுறாங்க நிறைய ஊழியக்காரங்க. பரிபூர்ணமாக காணிக்க கொடுக்கணும். முதல்ல தேவனுக்கு பரிபூர்ணமாக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அநேக நேரத்தை விழித்திருந்து காத்திருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்த சாலமோன் ராஜாவுக்கு என்ன நன்மை கிடைச்சதோ அதே நன்மையை கர்த்தர் கொடுப்பார். மாற்றிலாம் இல்லை. அவன் கேட்ட நாணத்தை கிடைத்த சாலமோன் ஒரு ஏழை எளியவர் கிடையாது, பஞ்சத்தில் நிறையவானவன் கிடையாது, பிச்சைக்காரன் கிடையாது இல்லையா. தாவீதின் தன் குமரன், ஈசாக்கின் குமரன். அப்போ தேவனுடைய காரியங்களை கொடுத்து அநேக சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தோன்னா அங்கே ஆபிரகாமின் குமரன், ஈசா குமரன், யூசுப் குமரன் எல்லாம் சொல்லினே போகலாம். ஆனால் சாலமோன் ராஜாவுக்கு ஒரு அடையாளமே மாற்றிருக்கும். தன் தகப்பனா தாவீது செய்த தவறு மாதிரி அப்படியாக பிறக்கப்பட்ட 2வது குமரன், முதல் குமரன் அவர் செய்த பாவத்து நிமித்தமாக மரித்து போகிறான் இல்லையா. 2 சாமுவேல் புத்தகத்தில்
12ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுவார். 23ஆம் வசனத்தில் மரித்து போகிறான். மறுபடியும் வந்து சாலமோன் ராஜா நிற்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தேவன் தாவீதுக்கு நிறைய நன்மை செய்யணும். அப்படியேப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் அவனுக்கு எல்லாம் என்ன இல்லைங்க, நாணம் இல்லை. உனக்குள்ள நிறைய ஆசீர்வாதம் வைத்து கொண்டிருக்கலாம், நிறைய நன்மையானதை வைத்து கொண்டிருக்கலாம், நீ நினைச்ச பல காரியங்களை செய்து கொண்டு வரலாம். ஆனால் நன்மை உனக்கு கிடைக்குதான்னு கேட்டால் தாமதம். தாமதத்துக்கு காரணம் என்ன? சாலமோனுக்கிட்ட ஒரு விசேஷமான ஒரு இது இருந்தது. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை 7ஆம் வசனம் படித்தேன்னு சொன்னால், தேவனிடத்தில் சோத்திர பலிகளை சொல்ல முன்மாதிரியாக பரிபூர்ணமாக சொன்னான். கர்த்தர் தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் இங்கே லேவியாகும் புத்தகத்தில் 22ஆம் 29ஆம் வசனம் இப்போ உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அந்த வசனத்தின்படி அதை பரிபூர்ணமாக செலுத்துங்கன்றாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்னடான்னா, பரிபூர்ணமாக தேவனுக்கு சோத்திரம் செல்வது கிடையாது. நல்லா பாருங்கள், கிறிஸ்துவ ஐக்கியத்தில் ஒரு ஆலயத்திலிருந்து வெளியே வருவார், ஒரு ஆலயத்துக்கு போவார், ஒருத்தருக்கு வந்து சோத்திரம் பண்ணிக்க மாட்டார். அவரை பார்த்து இவர் சொல்லுவார், அவர் போகிறார் பாருங்க, நேற்று என்ன பண்ணார் தெரியுமா, அவர் வராரு பாருங்க. இப்படி தான் காலப்போல் நீ சொல்லி கொண்டே இருந்தனால் உனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. என் சபை பிள்ளைங்களை அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சோத்திரம் பண்ணிக்கொள்ளுங்க. சோத்திரம் யாருக்கு செலுத்தணும் தெரியுமா? அந்த மனுஷன் நாவை திறந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீ நாவை திறந்து சோத்திர பலி படித்தான் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவன் பாவம் பட்டன்றது அவனை பார்த்து பேசுவதை காட்டியும் நீ சோத்திர பலியில் பகிர்ந்து கொண்டு பாருங்கள். அந்த சோத்திர பலி தொடர்ந்து இப்போ நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னு சொன்னால் இதனுடைய பலத்தை அழுக்கி குளிக்கி ஆசீர்வாதமாக எனக்கு கற்றுக் கொடுப்பான். அப்போ 18 ஆண்டுகளாக விழுந்திருந்த ஒரு சகோதரி அழைத்து அவங்க எங்கே கட்டப்பட்டிருக்காங்கன்னா 16ஆம் வசனத்தில் இருக்க லூக்கா 13:16 18 ஆண்டுகளாக கட்டி வச்சிருந்தான் சாத்தான். அப்போ கட்டி வச்சு நிமிர முடியாத வாழ்க்கை. சில சொல்லுவாங்கம்மா, நான் ஆதி கிறிஸ்துவங்க இல்லையா, நான் ஆதி கிறிஸ்துவங்க, என்னுடைய தாத்தா முப்பாட்டெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வந்தாங்க. ஆனால் கட்டப்பட்ட ஆவி கட்டப்பட்டதாக தான் இருக்கும். அந்த கட்டவர்கள்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர யாரும் காண முடியாது இல்லையா? அப்போ யார்கிட்ட தனது வளைஞ்சு கொடுக்கணும்? என் ஆண்டவரிடத்தில் ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு எடுத்து சோத்திரப்படத்தை வளைஞ்சு குளிந்து நீ ஒப்பு கொடுத்த என்று சொன்னால் உன்னை சூழ்ந்திருக்கிற கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு இந்த வினாடியை வகுப்பார். பார்க்குற அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லலைங்க. தேவனுக்கு பிரியமானவர் தான், இல்லைன்னு சொல்லமில்லை. சில வேதனை படுறீங்க பிள்ளைகள் நிமித்தமாக. கணவரை கொடுத்து வேதனைப்படுறீங்க, பிள்ளைகளை கொடுத்து வேதனைப்படுறீங்க, அண்ணன் தம்பி கொடுத்து வேதனைப்படுறீங்க. ஏங்க உங்கள் வருமானத்தில் குறைப்பட்ட காரியத்தை கொடுத்து வேதனைப்படுறீங்க? நீ சோத்திர பலிகளை பரிபூர்ணமாக சொல்லி பாருங்கள், கர்த்தர் வாழ்த்துவார். அறியாத ஜனங்கள் தொட்டு எழுப்பிடுவார், அறிஞ்சு பிற்பாடு சுகப்படுத்துவார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு 3ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னு சொன்னால் 2ஆம் வசனத்திலே இருக்கும். ஒருவன் பார்த்தீங்கன்னா எழுந்துக்க முடியாத ஒரு சப்பானியாக தாயின் கர்ப்பத்தில் பிறக்கப்படும்போது எப்படி பிறந்தான்? சப்பானியாக பிறந்தான். இது தாங்க யாத்திராகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும். குருடன் பிறப்பத்தை கொடுத்திருக்கும், சப்பானியாக பிறக்கப்பட்டதற்கும் ஊமையாக பிழைக்கப்பட்டதான் நான் தான்றார் ஆண்டவர். அப்போ நான் தான்ற வார்த்தைக்கு அவர் இடம் கொடுக்கும் போது அவர் தான் நம்மளை விடுவித்து எழுப்பணும். இன்னைக்கு எத்தனை பேர் நடந்திருந்தோம் உட்காந்து கொண்டிருக்கோம் தெரியுங்களா? உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லுவார். போன வாரத்தில் கூட என்கிட்ட ஒருத்தர் பேசினா, இருக்கிறத காட்டி நான் மறித்து போயிடுவேன். அவரிடத்துல 1 மணி நேரம் நான் பேசுகிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour பேசுகிறேன், மறுபடியும் பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவங்க காலையில் அவங்களுக்கு நான் கேட்குறேன், ஐயா வந்தாருங்களான்னு. காலையில் வந்தார், நைட்டு ஃபோன் எடுக்கலை, கோவம். ஒரு நாள் நல்லா பாருங்கள், உனக்கு பாதுகாப்பு என்றது மனைவியாக இருந்தால் கணவர் தான், கணவராக இருந்தால் மனைவி தான். உற்றார் உறவினர் பந்து ஜனம் உதவி செய்வாங்களா, இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்க. உதவியை நாடி நம்ம நிற்கக்கூடாது. உதவி செய்யணும்னு சொன்னால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்க வரும்போது, தாயின் கர்ப்பத்திலே சப்பனியாக பிறந்த ஒரு மனிதன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அங்கே பேதுரு யோவானும் கடந்து வராங்க. இவங்க எதனா கொடுப்பார்களா என்று பார்க்குறான். ஒத்து அவங்க இடத்துல ஒன்றுமே கிடையாது. 5ஆம் வசனத்தை படிக்கும்போது அப்படி சொல்லுவான், தெளிவாக இருக்கும். ஆசாவத்தில் என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் கிடையாது, இயேசு என்ற நாமம் உண்டு, எழுந்த நடனா எழுந்துக்கிறான். அவனுக்கு வயசு தெரியுமா? 40 வயசுக்கு மேற்பட்டவன். நிறைய பைபிள் அழகாக இருக்குங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை அப்படி 4ஆம் அதிகாரத்தை பற்றிங்க என்ன வயசுன்றதை நான் உனக்கு தெளிவாக
திட்டமாக எடுக்கிறேன். ரொம்ப வசனம் எடுக்கிறது கிடையாதுங்க. இதுவே டைம் ஆகுது. ஏன்னா சில விஷயங்களில் வந்து இந்த டைம் எடுக்கிறேன்னும் போது செய்தி எடுக்க பயமாக்குது எனக்கு. தேவனுடைய காரியத்தை கொடுத்து ஒரு சத்தியத்தை கொடுத்து சொல்ல போனால் உங்களுக்கு என்ன ஆகுது? டைம் கேட்குறீங்க. 4:22 வசனத்தில் இருக்குது, அற்புதமாக சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேல்பட்டவன். அவங்க என்ன வயசுன்னு அப்போ கரெக்டாக இல்லை, 40 வயதுக்கு மேல்பட்டவன். அப்போ சிலர் 3ஆம் அதிகாரத்தை செய்கிற அதிசயங்களை 4:22 வசனம் அவனுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் 40 வயசுக்கு மேல்பட்டவனை எழுந்து நடக்க வைக்கிற கர்த்தர். நல்லா பாருங்க, அதிக பைபிளில் ஒரு வசனம் கூட ஞாபகம் வர எனக்கு. லூக்கா ஆதியாக 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கும் போது 40 வயசில் திருமணம் ஆகும் ஈசாக்குக்கு, 60 வயசில் விடுதலை பெறுறான். எப்போ தெரியுமா? அவன் முழங்கால் போட்டு ஜெபித்த பிற்பாடு தான். நல்லா பாருங்க, நல்ல விஷயம். ஈசாக்கு தேவனுக்கு பிரியமானவன், தேவனால் அழைக்கப்பட்டு பிறக்கப்பட்டவன், தேவனோட வாக்குத்தத்தில் பிறக்கப்பட்டவன். ஆனால் வாக்குத்தத்தில் பிறக்கப்பட்டு வாலிபனாக இருக்கிற வரைக்கும் ஜபத்தில் சூப்பராக இருந்தான். திருமணத்துக்கு பிற்பாடு ஜபம் குறையுது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷமாக விட்டுருந்தான். 40 வயசில் மேரேஜ் ஆகுது, 60 வயசுல தான் ஜபம் பண்ண போகிறான். அவன் ஜெபித்தான், ஒன்று கொடுக்கல. ஏசாயால இருக்கும் 61:7 வசனத்தில் அவன் வர்த்துக்கு பதிலாக ரெட்டிப்பு கொடுத்தான். எனக்கு கூட ரெட்டிப்பு கொடுத்துருக்காருங்க தேவன். இந்த மாதம் கடைசியாக ஜெபத்தில் நீ எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னார் இல்லையா? நான் ஜெபத்தில் மத்திய 21-22 படி ஜெபத்தில் நான் கேட்டேன். எந்த ரிப்பேர் ஆன வண்டியும் வந்துச்சு. புதுசாக ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா பல பிள்ளைங்க அது பாருங்களேன், பலர் வந்து கேட்டேன். ஒரு சிலர்லாம் உதவி செஞ்சாங்க. அந்த வண்டியை வந்து முழுமையாக ஒன்றும் பணம் கொடுக்கல, ஆனால் வண்டின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ முழுமையாக ஒரு சிலரை நான் தென்னனூர் பகுதியை எதிர்பார்த்தேன், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஈரோடு பகுதியை எதிர்பார்த்தேன், ஒரு சிலர் சென்னை பகுதியில் எதிர்பார்த்தேன், இன்னும் ஒரு சிலர் தாமதமாக இருக்காங்க. வர நாளைய பொழுது கர்த்தர் சித்தத்தை அவங்க கொடுத்தாங்க என்று சொன்னால் அந்த வண்டிக்கு ஓரளவுக்கு பணத்தை கட்டி அந்த வண்டியை கொண்டு வந்துடும். ஆனால் கர்த்தர் சொன்னபடி என் ஜெபத்தில் எதை கேட்டனோ அதை அவர் செய்யல. அதுதான் மத்திய 21-22 படி நீ ஜெபத்தில் எதை கேட்டாலும் அவர் அதை கொடுப்பார். இந்த மாதம் வாக்கு தத்துவத்தின்படி நான் 1.5-2 மாதம் கிட்ட நெருக்கடியாக இருந்தது. இன்னொருத்தர் வண்டி வாங்கி ஓட்டினேன். 2 பக்கம் காலில் கொப்பளம் வந்து சுகர் அதிகமாகி ஒரு பக்கம் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாத தடை, அத்தனை தடையும் கர்த்தர் மாற்றி போடுவார் என்று சொன்னால் அவரிடத்தில் சோத்திர பலிகளை செலுத்த கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், பாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தையை விசுவாசம் என்று சொன்னால் இந்த புதிய மாதம் பிறக்கும் முன்பே இந்த 2 நாளிலே கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமுமா. என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வல்லமையான வசனங்கள் ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும். அப்பா, ஆலயத்தை கட்டுவேன் என்று கேட்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வழிவாசல் திறந்து கொடும். நாம மகிழ்ப்பட பெரிய சும்பிலாம். ஆமீன், ஆமீன், ஆமீன்.